பொதுவாகவே ஒரு கட்சி ஒரு பிரம்மாண்டமான கட்சி ஒரு மாநாடு பிரம்மாண்டமான மாநாடு நடத்திட்டா அந்த மாநாடு நடந்த பிறகு ஒரு 2 வருடம் 3 வருடம் கழிச்சு தான் 2வது மாநாடு நடத்துவாங்க. இது காலகாலமாக இருக்குது. அதுதான் ஒரு மாநாடு நடத்துறதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 திருமணம் பண்ணுறதுக்கான சமம் வந்து ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு எவ்வளோ இதுவாக இருக்கும். வந்து 1000 திருமணம் பண்ணுறதுக்கு சமம் வந்து. ஆனால் ஒரு கட்சி ஒரு புது கட்சி வளர்ந்து வருகிற கட்சி டிவிக்கே தான் வந்து ஒரு மாநாடு விக்கிரவாண்டியில் அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு மாநாடு 10 லட்சம் பேரை அங்கே கூட்டி அந்த மாநாட்டை நடத்தி முடிச்சுட்டு 10 மாசத்துல இன்னொரு மாநாடு அப்படின்ற பொழுது ஏறக்குறைய இந்தியாவில் உள்ள அத்தனை கட்சிகளும் திரும்பி பார்க்கிற ஒரு விஷயமாக இருந்தது. அது இங்கு தமிழகத்தில் பல தலைவர்களுக்கு நான் இவங்கன்னு சொல்ல பல தலைவர்களுக்கு கண்ணை உறுத்தியதுன்னு சொன்னதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்ப அந்த மாநாடு என்ன ஆகுது, இந்த வீடியோ பேசுற வரைக்கும் அது 21ஆம் தேதி நடக்குமா தள்ளி போகுமா, ஏறக்குறைய 21ஆம் தேதி தான், ஏன்னா போலீஸ் அனுமதி. சரி, இந்த மாநாட்டில் என்னதான் பிரச்சனை, உண்மையிலே இந்த மாநாட்டிற்கு நடத்துவதால் பிரச்சனை இருக்கா இல்லது இதில் ஏதாவது அரசியல் சூழ்ச்சி இருக்கா? சரி, போலீஸ் சொல்ற தகவல் என்ன அப்படின்னா 27ஆம் தேதி, அதாவது இந்த மாநாடு நடக்க போறது ஆகஸ்ட் 25 அப்படித்தான் தேதி குறிப்பிட்டிருந்தாங்க. அதற்கான வேலைகள்லாம் தடபடலாம் நடந்திருக்கு. 506 ஏக்கர், கிட்டத்தட்ட 25 லட்சம் பேர் அங்கு வருவார்கள், அதற்கு மேல் வருவார்கள், 40 லட்சம் பேர் கூட வந்தாலும் வரலாம் அப்படின்ற அளவுக்கு தென் மாவட்டம் முழுக்க இருக்கிற மக்கள் திரண்டு வருவார்கள் அப்படின்ற ஒரு கணிப்பு. அதற்கான வேலை நடந்திருக்கு. நம்ம ஏற்கனவே கூட ஒரு வீடியோல சொன்னோம், இது மாநாடு இல்ல, ஒரு திருவிழா. மதுரையில் எது நடந்தாலும் அது ஒரு பெருந்திருவிழா. அது விஜய் நடத்துகிற இந்த 2வது மாநாடு மிகப்பெரிய திருவிழா. கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குவதற்கு போல் ஒரு கடைகள், ஸ்டாலு, ரங்கராட்டனம் அதெல்லாம் இருக்குது அப்படின்னு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாநாடு திடல் அமைக்கக்கூடிய பணிகள், அந்த ரேப் வாக்குன்னு இல்லைங்களா, அது கிட்டத்தட்ட விஜய் போயிட்டு வர்றதுக்கே 1/4 மணி நேரம் ஆகுமா. அந்த அளவுக்கு நீளம். முதல் விக்கிரவாண்டி மாநாட்டிலே அதான் பண்ணியிருந்தார். வந்து அந்த கொடியை அந்த துண்டெல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் திடீர்னு மேலே ஏறி வந்து ஒரு மிலிட்ரி கார் வந்து சல்யூட் அடிச்சுட்டு திரும்ப இறங்கி போன சம்பவங்கள்லாம் நடந்திருக்கும். இது அதை விட பிரம்மாண்டமான இதுவாக இருக்கும். இதெல்லாம் தாண்டி சரிங்க 25ஆம் தேதி ஏன் மாநாடு நீங்கள் நடத்தக்கூடாது, தள்ளி நடத்துங்க, முன்கூட்டி நடத்துங்க, இல்லைன்னா அதுக்கப்புறம் நடத்துங்கன்னு போலீஸ் சொல்கிற தகவல் என்னன்னா 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி. அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பிள்ளையார் சதுர்த்தியா ஒவ்வொரு சிலையா வச்சிருவாங்க. வந்து ஒவ்வொரு சிலைக்கும் ஒரு போலீஸ் பாதுகாப்பு. அதை தாண்டி வந்து ஊர்வலம் இந்தியா முழுக்க ஒரு சென்சிட்டிவான விஷயம். அது வந்து உண்மையாகவே வந்து தென் மாவட்டங்கள்லையும் வந்து அந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் வந்து அது முடிகிற வரைக்கும் போலீஸ் பாதுகாப்பு, அவங்களுக்கான வந்து இன்ஸ்ட்ரக்ஷன், அது போயிட்டு கரைக்கிற வரைக்கும் கொஞ்சம் சிரமம் தான். வந்து இதெல்லாம் மீறி 26ஆம் தேதி மீண்டும் ஒரு முறை தமிழகம் வரப்போகிறார் மோடி, பிரதமர் மோடி. அப்போ அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் இது மாதிரி ஏகப்பட்ட பிரஷர்ல இருக்கிறதுனால இப்படி ஒரு பெரிய மாநாட்டிற்கு போலீஸ் பந்தோபஸ்து பெரும் சிக்கலாக இருக்கும், போலீஸ் பற்றாக்குறையாக இருக்கும். அதனால் தான் நீங்கள் ஒன்று முன்ன வச்சுக்கங்க, இல்லைன்னா தள்ளி வச்சுக்கங்க. ஒரு நியாயமான விஷயம் தான். இதில் எந்த அரசியல் குறுக்கீடும் இருப்பதா தெரியல. வந்து 21ஆம் தேதி லாக் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த தேதியை. வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாநாடு நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அப்படியே கொஞ்சம் கண்ணை உறுத்துதுன்னு, அது என்னன்னு அப்புறமா பார்ப்போம். ஒரு தலைவர் பேசுந்த இன்னொன்று சோசியல் மீடியாவில் போயிட்டு ஒரு விஷயம் என்ன, 25ஆம் தேதி இந்த மாநாட்டை ஏன் விஜய் வந்து தேர்ந்தெடுத்தார்? பொதுவாக வந்து ஒரு லீவு நாள் தானே, ஒரு சனி நேரம் தானே மாநாடு நடத்துவாங்க. ஒரு ஒர்க்கிங் டேல வந்து திங்கக்கிழமை இது ஏன் வந்து இதை வந்து தேர்ந்தெடுத்தார்? விஜயகாந்தோடைய பிறந்த நாள் விழா, விஜயோட திருமண நாள் விழா. இது ரைட், முக்கியமா விஜயகாந்தோடைய பிறந்த நாள் விழா. அது ஏன்னா தன்னை எப்படி வந்து சினிமாவில் முன்னிறுத்தி ஒரு பெரிய ஸ்டாராக பெரிய ஹீரோவாக இருந்த பொழுது தன்னை ஒருபடி தாழ்த்திக்கிட்டு தன் தம்பி மாதிரி தம்பி தான் அப்படின்னு அப்படி கை தூக்கி விட்ட அந்த செந்தூர பாண்டி அவருக்கு வந்து ஒரு பெரிய வணக்கம் சொல்ற மாதிரி, அவருக்கு ஒரு நன்றி சொல்ற மாதிரி அந்த மாநாட்டை நடத்துறது விஜயோடைய. இப்ப கூட சமீபத்தில் விஜய் பிரபாகரன் எங்கேயோ ஒரு இடத்துல பத்திரிகையாளர் கேட்குறாங்க, வந்து இந்த 25ஆம் தேதி விஜய் மாநாடு நடத்துறாரு, அதை பற்றி அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. வந்து எனக்கு வந்து எங்க அப்பா கேப்டன் பிறந்த நாள் அன்னைக்கு, அதுதான் இதெல்லாம் கேட்காதீங்கன்னு கொஞ்சம் கடு கோபமாவே போயிடுறாரு. இப்ப இந்த மாநாடு வந்து 25ஆம் தேதிக்கு தள்ளி போகிறதுக்கு பாரத பிரதமர் மோடி வருகை ஒரு பக்கம், விநாயகர் சதுர்த்தி ஒரு பக்கம், விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் ஒரு பக்கம், போலீஸ் பற்றாக்குறை இன்னொரு பக்கம் இருக்கும் பொழுது திடீர்னு முதல்வர் ஸ்டாலினை பிரேமலதா விஜயகாந்த் சந்திச்சார். இது வெறும் சந்திப்பு கிடையாது, அவருடைய உடல் நல விசாரிப்பு மட்டும் கிடையாது. அதன் பிறகு கூட்டணி பேசினாங்களா இல்லையா தாண்டி 25ஆம் தேதி இந்த மாநாடு நடக்கக்கூடாது, அந்த தேதியை மாத்தி வைங்க அப்படின்னு பிரஷர் கொடுத்ததாக ஒரு தகவல். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. வந்து ஏன்னா விஜயகாந்தோடைய ஓட்டுக்கள்
விஜய்க்கு சென்று விட போகிறது என்று அவர்கள் நினைக்கிறார், பிரேமலதா விஜயகாந்த் நினைக்கிறார் அப்படின்ற ஒரு டாக் இருக்கு. மேபி அது உண்மையா கூட இருக்கலாம். ஏன்னா அந்த மாநாட்டுக்கு இது வரைக்கும் வந்து ஒரு வாழ்த்து சொல்லல, ஒரு இது சொல்லல, அவங்க வரவேற்கல, எதிர்க்கும் இல்லை. இந்த கோரிக்கையை அவர்கள் வைத்ததாக ஒரு தகவல். அந்த அரசியல் பிரஷர் ஒரு பக்கம். வழக்கம் போல விக்கிரவாண்டி மாநாட்டிற்கு முன்னாடி சீமான் பேசுறது வந்து நான் அங்க அப்படியே பிளாஷ்பேக் குள்ள போறேன். வந்து என் தம்பி வரட்டுமே, நீங்க தான் மறுபடியும் ஆட்சி கண்டினியூ இருக்கணுமா, திராவிட கட்சிகள் தான், என் தம்பி வரக்கூடாதா, அவன் சிஎம் ஏறக்கூடாதா அப்படின்னு ஆதரவு கொடுத்தாரு. வந்து அப்புறம் கொள்கை தலைவர்கள் அந்த கட் அவுட்லாம் கொஞ்சம் விமர்சனம் பண்ணாரு. மாநாடு முடிஞ்ச பிறகு அவர் கொஞ்சம் கட்டுப்பாயிட்டார் அந்த கூட்டத்தை பார்த்து. என்னடா நம்ம பக்கம் இருக்கிற இளைஞர் கூட்டம் வந்து முக்காவாசி அங்க போயிடுச்சுன்ற ஒரு இதுவான்னு தெரியல. இப்பவும் ஒரு பிரஸ் மீட்ல அவர் என்ன பேசியிருக்காரு, எப்பா திமுக ஆட்சி வந்தால் இவங்களுக்கு, திமுக ஆட்சி வந்தா இவங்களை தோக்கடிக்கிறதுக்கு அதிமுக ஆட்சி கொண்டு வரீங்க, அதிமுக வந்த உடனே அவங்களை தோக்கடிக்கிறதுக்கு மறுபடியும் திமுக ஆட்சி கொண்டு வரீங்க. ஒரு 5 வருஷம் பேய் ஆளுது, ஒரு 5 வருஷம் பிசாசு ஆளுது, இதை தான் திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அதாவது மாற்று, அதாவது 2 திராவிட கட்சிகளுக்கு தவிர மாற்று கட்சியா நீங்க யாரும் கொண்டு வர மாட்டேன்றீங்களே அப்படின்ற ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு. வந்து அப்ப விஜய் அப்படின்ற பொழுது, தம்பி அவர் வந்து ஒரு திரை நட்சத்திரம், அந்த திரை நட்சத்திரம், திரை பிரபலம். அவர் வரதுனால, அவர் செய்யறதுனால, அவர் போடுற அறிக்கையினால, அவர் வர கூட்டத்தினால படக்கு படக்கு படக்குன்னு மீடியாக்காரங்க நீங்க அடிக்கிறீங்க, மீடியாக்காரங்க நீங்க போடுறீங்க, என்னெல்லாம் என்ன சொல்றீங்க, மற்றவை அப்படின்னு போட்டுறீங்க. விஜயகாந்த் வந்த போது இதை விட மாஸ்க் கட்டினார் அவரு. அப்ப என்ன சொன்னீங்க, திமுக அதிமுக விஜயகாந்த், இல்ல அதிமுக திமுக விஜயகாந்த் அப்படின்னீங்க. அவரும் அந்த அளவுக்கு எழுச்சியா வந்தாரு, விஜயை தாண்டி ஒரு எழுச்சியை கொடுத்தாரு. ஆனா என்னைக்கு அவர் கூட்டணின்னு போனாரோ அன்னைக்கே அவருடைய வாக்கு சதவீதம் கீழே இறங்க ஆரம்பிச்சது. இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா விஜய் ஒரு பிரபலம் அப்படின்றனால்தான் நீங்க திரும்ப திரும்ப இதை வந்து நீங்க முன்னிறுத்துறீங்க. நான் அப்படி கிடையாது. நாம் தமிழர் என்றைக்கும் ஒரே லெவல்ல தான் குரல் கொடுத்துட்டு இருக்க. ஆனால் நீங்க இது மாதிரியான யாராவது பிரபலங்கள் வரும்பொழுது, ஒரு செய்தி போடும் பொழுதோ அல்லது ஒரு செய்தி தகவல் சொல்லும் பொழுதோ இந்த 3 பேரை சொல்லிட்டு தான் மற்றவர் மற்றவைகை அப்படின்ற ஒரு விஷயத்துல எங்களை வந்து 10ஓடு 14 சேர்த்துறீங்க. அதையெல்லாம் தாண்டி எங்களுக்கும் பவருக்கு எங்களுக்கும் வந்து இது இருக்குன்னு சொல்றாரு. இது மாநாட்டுடைய 2வது மாநாட்டுடைய வெளிப்பாடு அப்படின்னு சமூக ஊடகங்கள்ல பேசி. அதே போலதான் வந்து கமலஹாசன் வந்த பொழுது என்ன பண்ணீங்க, நீங்க வந்து திமுக அதிமுக மக்கள் நீதி மையம், கமலஹாசன் கூட சொல்ல இல்ல அதிமுக திமுக மக்கள் நீதி மையம். அப்புறம் என்னாச்சு, இப்ப என்ன நடந்தது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இது ஏறக்குறைய சீமானும் திரைப்பிரபலம் தான். ஆனால் நான் திரைப்பிரபலத்துக்குள்ளே வரல. ஆனால் அவருக்கு என்னன்னா இந்த 2வது மாநாடு மீது நேரடியாக சொல்ல முடியலனாலும் அவருக்கு கொஞ்சம் அந்த மன வருத்தம், அந்த கடுப்புன்னு கூட சொல்லலாம், அதை வெளிப்படுத்துறாரு. இதெல்லாம் மீறி சரி 21ஆம் தேதி தான் நீங்க மாநாட்டுக்கு அனுமதி கொடுக்குறீங்க, 25 நடத்தக்கூடாது அப்படின்ற பொழுது டிவிகே தொண்டர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சோசியல் மீடியாவில் வந்து அண்ணா விஜய் அண்ணா தளபதி நீங்க என்ன பண்ணுங்க, செப்டம்பர் 17ஆம் தேதி பெரியார் பிறந்த தினத்தன்று இதே மதுரையில் அந்த மாநாட்டு தேதியை மாத்துங்க, அந்த மாநாட்டு தேதிக்கு அனுமதி கேளுங்க அப்படின்றாங்க. என்னடா புதுசா இருக்க, செப்டம்பர் 17 அவர் வந்து நடைபயணம் அல்லது மக்கள் பயணத்துக்கு போயிட்டு இருக்காரு தான் போறதா ஒரு தகவல் இருக்கும்பொழுது இவங்க ஏன் இந்த மாதிரியான ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்பொழுது, அதே செப்டம்பர் 17ஆம் தேதி திமுக கரூரில் மிகப்பெரிய மாநாட்டை நடத்த போகிறார்கள். போட்டிக்கு மதுரையில் ஒரு மாநாடு நடத்துங்க, யாருக்கு அதிக கூட்டம் வருது, யாருக்கு செல்வாக்கு வருது, மீடியாக்களில் யாரை அதிகமா காட்டுறாங்க யாரை காட்ட மாட்டேன்றாங்க அப்ப தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு அவங்க ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. விஜய் அதை விரும்பக்கூடிய நபரே கிடையாது. நிச்சயமாக வந்து விஜய் வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் வருது இல்லைங்களா. இதே கூட வந்து இப்போ வந்து விஜய் இடத்துல இப்போ 25ஆம் தேதி அனுமதி கிடையாதுங்க உங்களுக்கு, நீங்க ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க அப்படின்னா அந்த இடத்தில் விஜய் இடத்துல மற்ற தலைவர் யாராவது இருந்தாங்கன்னா இந்த மீடியாவை கூப்பிட்டு குய்யோ முறையன் கத்தி ஆச்சா போச்சா எங்களை என்ன பண்றாங்க பாருங்க, நாங்க வந்து இது பண்ண முடியுமா அப்படி இப்படின்னு, அது வந்து அரசியல் தான் அது. ஆனால் விஜய் ஏன் இதை பண்ணலன்னா என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம், என்ன வேணாலும் நம்ம விமர்சனம் பண்ணிக்கிட்டோம், எவ்வளவு இடையூறு வேணாலும் செய்யிட்டோம். ஒரு சேப்பாக்கத்தில் நடந்த அந்த ஆர்ப்பாட்டத்திற்கும் அவ்வளவு கண்டிஷன் வச்சாங்க, அதையும் மீறி நடத்தியாச்சு. விஜய் 3 நிமிஷம் தான் பேசினாரு, நம்ம கூட பேசணும் வந்து. அதன் பின்னணியில் தாவேகா நிர்வாகிகள் ஒரு சில பேர் சொன்ன தகவல் என்னன்னா, சார் 1 மணி நேரம் தான் சார் பர்மிஷன் கொடுத்தாங்க, 1 hour தான். அந்த 1 hourல அவர் விஜய் வந்து இங்க சேரத்துக்குள்ளே வந்து பயங்கர லேட் ஆயிடுச்சு. மேடல் நின்னவொடனே அவ்வளவு வெயில், எல்லாரும் சுருண்டு இதுவாயிறாங்க. அதுல வந்து ஒரு 21 குடும்பத்தார் இருந்தாங்க, அவங்களால நிக்க முடியல. அந்த இதுல வந்து அவர் சீக்கிரமா தன்னுடைய பேச்சை முடிச்சதுதான்.
ஏறக்குறைய அதை வந்து அது என்ன சொல்லு நீர்த்து போக வச்சுட்டாங்க அந்த விஷயத்த. அதுக்கு கூட அவர் ரியாக்ஷன் காட்டல, என்ன வேணாலும் பண்ணட்டுங்கன்னு. இது எனக்கு தெரிஞ்ச விஜய்க்கு ஒரு பெரிய பலமா கூட இருக்கு. நான் கூட நினைச்சேன், நான் வந்து என்னங்க எல்லாத்துக்கும் அடி வாங்கினே போயிட்டு இருக்காரு, படத்தங்கள் வர மாதிரி தான். சரி நீ ரைட்டு பா, நீ அடிப்பா, நீ அடிப்பா, ஒரு ஹீரோடைய இதுதான். ஒரு மூணாவது அடி வாங்கிட்டு 4வது அடி பலமான அடியா இருக்கும். ஆனால் விஜய் என்ன அவருடைய நிர்வாகிகளுக்கு, முக்கிய தலைவர்களுக்கு சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய நோக்கம் 2026 எலெக்ஷன். அதை நோக்கி போகும்போது இது மாதிரியான இடையூறுகள் வரும், இது மாதிரியான தொந்தரவுகள் வரும், இது மாதிரியான முட்டுக்கட்டைகள் வரும், அட்டாக் பண்ணுவாங்க, காலவாரி விடுவாங்க, எல்லாம் நடக்கும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி சகிச்சுக்கிட்டு நம்ம போய் நம்முடைய கோல் அதுதான். ஏன்னா கிட்டத்தட்ட 68,000 பூத் கமிட்டி இருக்குது தமிழகத்தில். அந்த 68,000 பூத் கமிட்டியில் ஒரு பூத் கமிட்டிக்கு 10 பேர்னு வச்சுங்க. 68,000 பூத் கமிட்டிக்கு வந்து வைக்கக்கூடிய அந்த 10 பேர் வைக்கக்கூடிய கட்சி தமிழகத்தில் 2 தாங்க. ஒன்று திமுக, இன்னொன்று அண்ணா திமுக. அந்த 3வது இடத்தில் டிவிகே வந்திருக்குது. இதெல்லாம் ஒரு பெரிய கட்டமைப்பு, பெரிய விஷயம். அப்புறமா கூட இப்போ கூட நிறைய விமர்சனம் நான் கூட பேசியிருந்தேன். வந்து இந்த ஆப்பில் வந்து உறுப்பினர் சேருங்க, அப்புறம் வந்து எல்லாரையும் வந்து ஒரே வாட்ஸ்அப் குழுக்குள்ள ஒருங்கிணைந்து இது பண்ற மாதிரி. அந்த வாட்ஸ்அப் குழுக்குள்ள வந்து விஜய் வந்து என்ன நடக்குது ஒவ்வொரு நாளும், என்ன பாலிடிக்ஸ் நடக்குது, என்ன உட்கட்சி பூசல் நடக்குது, யாருக்கு என்ன இது சரியான இது போகுது, உங்க தொகுதியில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏது பண்ணாம இருக்குதுங்க, இதெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படின் போது டெக்னாலஜி மட்டும் டிவிக்கே நம்ப வேண்டாம். டெக்னாலஜி தேவைதான், அது மட்டுமே முழுக்க முழுக்க இங்கே ஆட்சியில் வந்து நாற்காலியில் உட்கார வச்சிடாது. களப்பணியாற்ற வேண்டும், களத்துல இறங்க வேண்டும், மக்களை சந்திக்க வேண்டும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பேசுறது. அது கூட நம்ம நண்பர் சொல்லியிருந்தாரு, என்னங்க இப்படி பேசுறீங்க, வந்து இன்னும் தேர்தலுக்கு வந்து 8 மாசம் தான் இருக்குது, இவர் எப்போ போக போறாரு வந்து மக்களை சந்திக்கிற பயணம்? அது ஒரு டிவிக்கு நிர்வாகி சொன்னாரு டிசம்பர்ல அப்படின்னாரு. ஏன் அவ்வளவு தள்ளி போறாங்கன்னு தெரியல. மார்ச் ஏப்ரல்ல வந்து எலெக்ஷன் வந்துடும் போது டிசம்பர்ல அப்படின்னு 8 மாசத்துக்குள்ள அவர் சிஎம் நாற்காலியில் உட்காந்துருவாரா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து. அதாவது டெக்னாலஜியை மட்டும் நம்பி 8 மாசத்துல உட்காந்துருவாரா? ஏன்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள் 8 வருஷம் ஆச்சு இந்த சிஎம் நாற்காலியில் உட்கார்ந்து. அடிப்படை உறுப்பினராகி, அதன் பிறகு கட்சியினுடைய பொதுச் செயலாளராகி, சட்டமன்ற உறுப்பினராகி, அதன் பிறகு வந்து உட்கார்றதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? முதல்வர் ஸ்டாலின் கலைஞருடைய மகனாக இருந்தாலும் அவ்வளவு சீக்கிரம் அவங்க அப்பா வந்து பொறுப்பை தூக்கி கையில கொடுத்துடல, உட்காருப்பா அப்படின்னு சிஎம் நாற்காலியில் உட்கார வச்சல. அவருக்கே 50 வருஷம் ஆச்சு. ஓகே, அதெல்லாம் தாண்டி 8 மாசத்துக்குள்ள உட்காந்துருவாரா அப்படின்னா, இந்த 8 மாசத்திற்குள் விஜய் என்ன பணி செய்ய போகிறார், எப்படி மக்களை சந்திக்க போகிறார், எப்படி இந்த கட்சியை கொண்டு போய் சேர்க்க போகிறார் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். சிஎம் ஆகிறாரா ஆகலையா தாண்டி 2026 எலெக்ஷனில் ஒரு பெரும் தாக்கத்தை டிவிக்கு உண்டு பண்ணும், விஜய் உண்டு பண்ணுவார். அதற்கான கட்டமைப்பு மிக சரியாக இருந்தால். ஏன்னா ஒரு 2வது மாநாட்டிற்கு ஏறக்குறைய எல்லாரும் பயப்படுறாங்க அப்படின்போது இந்த பயத்துடைய வெளிப்பாடு தான் ஒரு பக்கம். ஒரு 40 லட்சம் பேரை வந்துட்டா, 40 லட்சம் பேரை கூட்டிட்டா அது நேஷனல் லெவலில் ஒரு பெரிய நியூஸ் தான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. வந்து 40 லட்சம் பேர் ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னா அதுக்குள்ள போவே தேவையில்ல. இப்ப சீமான் சொல்ற மாதிரி ஒரு திரைப்பிரபலம் டக்கு டக்குன்னு நியூஸ் போடுறீங்க, டக்கு டக்குன்னு முகத்தை காமிக்கிற, டக்கு டக்குன்னு யூடியூப் சேனல்ல பேசுறீங்க. அப்படி 2026 எலெக்ஷன் போது என்னன்னு தெரியும். வந்து விஜய் எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கினாரு, எவ்வளவு எம்எல்ஏக்களை வென்றாரு, யாருடன் கூட்டணி வச்சாரு, இல்ல தனித்து நின்றாரு, இல்ல சிஎம் நாற்காலியை பிடிச்சிட்டாரு அப்படின்னு தெரியும் வந்து 2026. இதெல்லாம் தாண்டி ஒரு தமிழகத்திலுடைய ஒரு 3வது அரசியல் கட்சியாக டிவிக்கு இந்த அளவுக்கு குறுகிய காலத்தில் வளர்ந்திருப்பது விஜய் ஒருவர் மட்டும்தான். விஜய் தான், அந்த மாஸ் தான். இதெல்லாம் மீறி திரும்ப வைக்கிற ஒரே ஒரு இது என்னன்னா, நம்ம அந்த கட்சியில ஆதவ அர்ஜுனா பேசுறாரு, வீரவசமா பேசுறாரு, நரம்பு பிடிக்க பேசுறாரு, ராஜ்மோகன் பேசுறாரு. விஜய் வந்தால் மட்டும் ஏன் சுருக்கமா பேசுறாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு அதுல கொஞ்சம் கொஞ்சம் பேசணும்ன்ற நான் வந்து ஏன் அப்படி வந்து ஒரு சில நிமிடங்களோட அந்த பேச்சை முடிச்சுக்கிறாருன்னு தெரியல. இது மட்டும் ஆகாது. வந்து மக்கள் முன்னாடி பேசி பேசி வளர்ந்த கட்சிகள் தான் திராவிட கட்சிகள். இன்னும் அது மரபுலயே ஊறி போனது. நீ பேச ராஜா, நான் கேட்கிறேன் அப்படின்னு. நீங்க பேச 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 பேசதான் அவங்களுக்கு உண்மையோ பொய்யோ நீங்க சொல்ல 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 சொல்லதான் அவங்க காதுக்குள்ள ஏறும், மண்டைக்குள்ள ஏறும். சும்மா இது மாதிரி வந்து ஒரு டீசர் மட்டும் காமிச்சிட்டு போகக்கூடாது. வந்து ட்ரெய்லர், அதை தாண்டி மெயின் பிக்சர் ஒரு ஸ்பீச் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதெல்லாம் மீறி டிசம்பர்ல ஒரு நடைபயணத்தை தொடங்கினா அது ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழ்நிலையான எனக்கு அதுவா அப்படியெல்லாம் இருக்காது. வந்து கிட்டத்தட்ட செப்டம்பர்ல 17ஆம் தேதி அவர் வந்து அந்த நடைபயணத்தை, மக்களை சந்திக்கிற பயணத்தை தொடங்கி விடுவார். சரி, கூட்டணி இல்லாமல் தனிச்சு தான் நிற்க போறாரா விஜய் அப்படின்னா அது ஒரு என்ன சொல்றது, அரசியலில் அது ஒரு சதுரங்க ஆட்டம் கூட சொல்லலாம்.
ஏறக்குறை இப்பயே சொல்லிட்டா, இப்பயே சில விஷயங்கள் சொல்லிட்டா, கொள்கை கோட்பாடு நலத்திட்டங்கள் இப்பயே சொல்லிட்டா மற்ற கட்சியும் காப்பு வச்சிருவாங்க, இல்லைன்னா அதை கலைச்சி விட்டுருவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஜனவரியில் ஒரு அறிவிப்பு வரும். அந்த அறிவிப்பு ஒரு பெரும் அறிவிப்பாக இருக்கும். அதில் விஜயை முன்னிலைப்படுத்தி மற்ற தலைவர்கள் கைகோர்த்து நிற்கக்கூடிய ஒரு புகைப்படத்துடன் தமிழக அரசியல் பேசக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். விஜயோடைய அடுத்த நகர்வு, மாநாட்டில் என்ன பேசப் போகிறார், என்ன நடக்கப் போகிறது, எத்தனை லட்சம் பேர் வரப்போகிறார்கள் என்பதை அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்த வீடியோவில் பேசுவோம். நன்றி.